algorithm. Algorithm ஓட building blocks in the sense நம்ம algorithm எழுதும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும். So building blocks of algorithm. So first, governing it has been proven that any algorithm can be constructed from just 3 basic building blocks. இந்த 3 basic building blocks வச்சு நம்மளால எந்த algorithm வேணாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். So first one is sequence, second one is selection, and third one is iteration. இந்த இட்ரேஷன்ற வேர்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராமிங்கில் அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த இட்ரேஷன்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். இட்ரேஷன் ஒன்றுமே கிடையாது, ரெப்படிஷன் அர்த்தம், திருப்பி திருப்பி வர்றது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் என்னன்னு பார்ப்போம். சீக்வென்ஸ், திஸ் டிஸ்கிரைப்ஸ் a sequence of actions that a program carries out one after another unconditionally. Execute a list of statements in order. இதுதான் கான்செப்ட். இந்த லாஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் a list of statements in order. அதுதான் இந்த சீக்வன்ஸோட பேசிக் டேக்லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கானது, ரைட் சைடு இருக்கக்கூடியது டெக்னிக்கலான எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள். ஒரு லைம் ஜூஸ் போடணுன்னா என்னென்னலாம் நம்ம செய்வோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லெமனை கட் பண்ணுவோம், அதுக்கடுத்து லெமனை வந்து ஒரு கப்பில் பிழிஞ்சு விட்டுப்போம், அதுக்கடுத்து அதில் வந்து நான் சுகர்னு கொடுத்துருக்கேன், கலக்கணும், அதில் தண்ணி ஊற்றணும், மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். இது ஒரு சிம்பிள் எனக்கு என்னோட வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் லைம் ஜூஸ். ஸோ இப்போ நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன், ஸோ நீங்கள் வந்து அதில் சால்ட் ஆட் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த திங் யூ கேன் டூ. இதுதான் வந்து அல்காரிதமோட பியூட்டி. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கான அல்காரிதம் எழுதி பழகணும். எப்பயுமே நீங்கள் ஒன்றா எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஆர்டராக அல்காரிதம் வந்து கண்டிப்பாக நம்ம பில்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து ஒரு நார்மலான ஒரு ரஃபான எக்ஸாம்பிள். ஸ்பீக்கிங் டெக்னிக்கலி, ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணணும்னா என்னென்ன செய்யணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக இருக்கிறப்ப ஸ்டார்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணல, நார்மல் எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப இங்கேயும் ஸ்டார்ட்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக சிஸ்டம்க்கு, அதாவது கம்ப்யூட்டருக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோமா இல்லையான்றதை சொல்லணும். ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னால் தான் அது அந்த ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். ஓகே, ஸோ wherever you write the algorithm, let that be any function. ஸோ எதுவாக இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே ஸ்டார்ட் த ப்ரோக்ராம்னு இருக்கணும், லாஸ்ட்டில் ஸ்டாப் த ப்ரோக்ராம்னு இருக்கணும். ஸோ இந்த இடத்துல சிம்பிளாக வந்து நான் ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்னு கொடுக்கணும், அதுக்கடுத்து 2 நம்பரை இன்புட்டாக வாங்கணும். ஏபி அப்படின்ற 2 நம்பரை இன்புட்டாக வாங்கி நான் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்து அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி சின்ற இன்னொரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக சியை பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து ஏபின்றத நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு பதிலாக இப்போ ஏன் வந்து ஏபியில் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு வேல்யூ வாங்கினாலும் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா வேணும். நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கோங்க, ஏன்றது ஒரு பாக்ஸ், பின்றது ஒரு பாக்ஸ். இது ரெண்டுலேயுமே இன்புட் வேல்யூ வாங்குறாங்க. ஏல வந்து 2ன்ற வேல்யூ போட்டு வச்சுக்கிறாங்க, பின்ற பாக்ஸில் 3ன்ற வேல்யூ போட்டு வச்சுக்கிறாங்க. அடுத்து இது ரெண்டையும் கூட்டின பிறகு 5ன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது இல்லையா, இந்த வேல்யூவை சின்ற பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, நான் ரஃபாக சொன்னது தான் ஆக்சுவலாகவே ப்ரோக்ராமில் நடக்கும், அதாவது சிஸ்டமில் நடக்கும். இது வந்து நீங்கள் ப்ரோக்ராம் படிக்கிறப்ப நீங்கள் உள்ள நிறையா படிச்சுப்பீங்க. நான் இந்த அல்காரிதம் புரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராம் படிச்சுட்டு அது டிக்ளரேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது எப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ சீக்வென்ஸ்னால் நத்திங் பட் ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம அல்காரிதம் மூலியமாக கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் கால்ட் சீக்வென்ஸ். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன். இப்போ என்னென்னா, நான் வந்து வேகமாக ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கேன். திடீர்னு என் கண்ணு முன்னாடி 2 வழி பிரியுது. ஸோ இப்போ நான் வலது பக்கம் வந்து ஐஸ்கிரீம் வைக்கிறாங்க, இடது பக்கம் வந்து ஒரு ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா நான் வலது பக்கம் போவேன், எனக்கு சாப்பிட்ணுன்னா நான் இடது பக்கம் போவேன். இதுதான் செலெக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு ஒரு அல்காரிதம் எழுத சொன்னால் நம்ம என்ன எழுதுவோம். நான் வேகமாக ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருந்தேன், பாயிண்ட் 1. நான் நிற்கிறேன், பாயிண்ட் நம்பர் 2. ரைட் சைட் பார்க்குறேன், ஐஸ்கிரீம் இருக்குது, பாயிண்ட் நம்பர் 3. லெஃப்ட் சைட் பார்க்குறேன், ஹோட்டல் இருக்குது, பாயிண்ட் நம்பர் 4. எனக்கு ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கு, நான் ரைட் சைட் போகிறேன், பாயிண்ட் நம்பர் 5. அண்ட் தென் லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். இதோட தானே முடிப்போம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் டெஃபினேஷனுக்கு வாங்க. Selection is a program construct that allows a program to choose between different actions.
choose at most one action from several alternative conditions. நிறைய கண்டிஷனுக்கு நடுவில் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை மட்டும் செலக்ட் பண்ணுறது தான் வந்து செலெக்ஷன். இதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா செலெக்ஷனுக்கு, அதுதான் வந்து அல்காரிதம் ஃபார் சூஸிங் எ பாத். இந்த எக்ஸாம்பிள் இப்போ இதில் பாருங்கள், 2 நம்பர் ஏபின்னு 2 நம்பர் நான், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தபடி பார்த்தோம்னா ஏபின்னு 2 பாக்ஸ் வாங்குகிறோம். அதில் ஏல ஒரு நம்பர் போட்டுக்கிறோம், பியில் ஒரு நம்பர் போட்டுக்கிறோம். ஏவை விட பியில் இருக்க ஏன்ற பாக்ஸ்குள்ளே இருக்கிற நம்பரை விட பின்ற பாக்ஸ்குள்ளே இருக்கிற நம்பர் பெருசான்னு செக் பண்ணுறேன். பெருசுனா ஏ தான் பிகர்னு நான் செக் பண்ணிடுறேன், சாரி பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா பி தான் பிகர்னு கொடுக்குறேன். லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் டாபிக், ரெப்படிஷன். ரெப்படிஷன்னா திருப்பி திருப்பி பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம், அது இல்லைன்னா திருப்பி வந்துடுவோம், மறுபடியும் அதை கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஸோ எனக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் ரிப்பீட்டடாக அந்த கண்டிஷனை நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ரெப்படிஷன் ஆர் அ லூப். இப்போ இந்த இடத்துல வந்து லூப்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் லூப் மாதிரி தான். அது நீங்கள் எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணாலும் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர், அதுதான் லூப். இதில் பாருங்கள், ரெப்படிஷன் மே பி டிஃபைன்ட் as a smaller program that can be executed several times in a main program. ஓகே, ஒரு சின்ன ப்ரோக்ராமு, அந்த ப்ரோக்ராம் வந்து எப்பப்பெல்லாம் வந்து அந்த மெயின் ப்ரோக்ராமில் தேவையோ அதெல்லாம் திருப்பி திருப்பி வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வர வரைக்கும். இதை நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, ஒரு மரத்தை வெட்டுறீங்க, ஃபஸ்ட் டைம் வெட்டுறீங்க, அது ஃபஸ்ட் டைம் ப்ரோக்ராம், அது சின்ன ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்க. அந்த மரம் வந்து கீழே சாயிற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி அதே இடத்துல வெட்டிகிட்டே இருந்தால் தான் அந்த மரம் கீழே சாயும். இந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டரில் வந்து அந்த நார்மலாக இப்போ நம்ம கீழே சாய வைக்கிறது தான் ஃபங்க்ஷனாலிட்டின்னு எடுத்துக்கோங்க. ரிப்பீட்டடாக அந்த இடத்துல வந்து ஆக்ஸை வச்சு வெட்டிகிட்டே இருக்கிறது தான் வந்து ஸ்மாலர் ப்ரோக்ராம் ஆர் ரெப்படிஷன் ஆஃப் லூப்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் இந்த ரஃபான எக்ஸாம்பிள் பாருங்கள், கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் பாத்திரம் கழுவுவாங்கல்ல, ஸோ அவங்க அதை பற்றின அல்காரிதம் ஒன்றும் இல்லை. ஒரு பிளேஸில் வந்து ஃபுல்லாக பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த பிளேட்ஸ் ஃபுல்லாக தீர்ற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி அந்த பிளேட் எடுத்து கழுவி வைப்போம். கரெக்ட் தானே? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா அந்த 5 பேரோட பிளேட்டும் ஒரே இடத்துல டம்ப் பண்ணி போட்டுருவாங்க. நம்ம ஃபஸ்ட் பிளேட் எடுப்போம், கழுவோம், தனியாக வச்சுருவோம். மறுபடியும் செகண்ட் பிளேட் எடுப்போம், கழுவோம், தனியாக வச்சுருவோம். அந்த 5 பிளேட்டும் அந்த இடத்துல இருந்து காலியாகிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாத்தையும் எடுத்து கழுவி வைப்போம். கரெக்டாக அந்த காலியாகிறது தான் கண்டிஷன், எடுத்து வைக்கிறதா ரெப்படிஷன் ஆர் இட்ரேஷன். ஓகே, இப்போ நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம். ஒரு ஃபேக்டோரியல் நம்பரை கால்குலேட் பண்ணுறதுக்கான அல்காரிதம். ஃபேக்டோரியல் நம்பர்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ அந்த 1ன்றது வரைக்கும் நம்ம வந்து ரிப்பீட்டட் அந்த 1ன்ற நம்பர் வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணல எந்த நம்பர் கொடுத்தாலும். கரெக்டாக இந்த இதில் பாருங்கள், செகண்ட் ஸ்டெப்பில் ரீட் த நம்பர் NUMனு கொடுத்துருக்கோம். NUMக்கு பதிலாக நீங்கள் என்ன வேரியபிள் வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிளில் நான் நம்பரை கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 4ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இனிஷியலைஸ் i is equal to 1. ஸோ i is equal to 1 நம்ம முதல் எழுதிடுவோம், ஒரு கண்டிஷன் எழுதிடுவோம். இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த நம்பர்ன்ற வேரியபிளில் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர் 1 வரைக்கும் வந்து மல்டிப்ளை ஆகணும். தட் இஸ் 4ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா 4 × 3 × 2 × 1ன்னு மல்டிப்ளை ஆகணும். அந்த கண்டிஷன் வர வரைக்கும் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். புரியுதா? அதனால தான் ரிப்பீட் ஸ்டெப் 4 through 6 until i is equal to num. இதில் iன்ற வேல்யூ வந்து 1. ஸோ 1ம் இந்த நம்பரும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் வந்து நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நான் 4ன்னு கொடுத்தேன்னா 4 வந்து 3யோட மல்டிப்ளை ஆகணும், மறுபடியும் 3 வந்து 2வோட மல்டிப்ளை ஆகணும், 2 வந்து மறுபடியும் 1ஓட மல்டிப்ளை ஆகிற வரைக்கும் நான் இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்ட்? இதை வந்து நீங்கள் ஒயில் லூப்பில் படிக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போதைக்கு வந்து பேசிக்காக அதை ஒரு எக்ஸாம்பிளாக மட்டும் எடுத்துக்கோங்க. தென்